பாருங்க அன்பானவர்களே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, இவ்வளவா என்றால் அதற்கு ஈடு இணையே கிடையாது. பிரியமானவர்களே, ஏன் என்று சொன்னால் பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். மனித குலத்திற்கு எல்லாரையும் மீட்டெடுப்பதற்காக இயேசு வந்தார். அவர் வந்தது, அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் வேதத்தின் சொன்னபடியே மூன்றாவது நாளில் உயிரோடு எழுந்த தெய்வம் ஒரே ஒரு தெய்வம், அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னை அல்லாமல் ஒருவனை என் பிதாவின் இடத்திற்கு வரான் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, இந்த பகுதியில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் இன்றைக்கு நற்செய்தியே இதுதான். இயேசு அன்பாகவே இருக்கிறார், உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் நேசிக்கிறபடினாலே இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். நானே வாசல் என்று சொல்லுகிறார். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளம் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, பாருங்க, அவரே வழி சொல்லுகிறார். நானே வாசல். அந்த வாசல் வழியாக இயேசு உங்களை அழைக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் வருவீர்கள் என்றால் உண்மையான தெய்வம் இயேசு ஒருவரே, அவர் மெய்யான தெய்வமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, அவரை போல ஒரு தேவன் இல்லை இந்த உலகத்தில்.